கரம் பிடித்த நாயகனே, பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. ஆமென். போதும். இப்ப ஒருவேளை உங்க வீட்டுல இது இனி போய் உங்க ஒய்ஃபா இருந்தாங்கன்னா உங்க ஒய்ஃபை ஹோல்ட் பண்ணுங்க, கையை பிடிங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்க கையை வந்து பிடிச்சானா, ஏய் அப்பாலை போ சாத்தானே அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. இதுவரைக்கும் என் கையை நீ விட்டு விட்டாய், இனிமே என் கையை நீ பிடிக்காதே. பிடிச்சா கையை பிடிக்க விடுங்க. ஏன்னா பிரசன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது இல்ல, ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஆன்சர் வரணும். So hold your wife, hold your husband. பிடிச்சுக்கோங்க. ஏன்னா ஆமா, இதை நான் சொன்னேன், அந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் இது ஃபேமிலி கேம்ப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ப்ரீசியஸ் லைஃப், ப்ரீசியஸ் பார்ட்னர். அதனால சரி, நம்ம இங்க வந்துருவோம். கரம் பிடித்த, எனக்கு இதை விட்டு அடுத்த ஸ்டான்ஸாக்குள்ள போறதுக்கே மனசு இல்ல. பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. இத ஒரு நிமிஷம். இளைய குமாரனை கர்த்தர் கைவிடல. அத்தனை பேர் கைவிட்டாங்க, கர்த்தர் கைவிடல. அதனாலதான் அவன் தகப்பன்ட்ட திரும்பி வந்தான். இப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய பிடி மட்டும் விட்டுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இளையகுமாரன் சொல்றேன், நிச்சயமா அவன் சூசைட் பண்ணி செத்துருப்பான். அந்த ஏமாற்றம் தாங்க முடியாம, நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது அவங்க பேசின அந்த பாசிட்டிவான நம்பிக்கையான ஆழமான வார்த்தைகளை நினைச்சு அவன் புலம்பி அழுது அவன் செத்துருப்பான். இளையகுமாரா, நீ சாக வேண்டிய ஆள் இல்லடா, உனக்கான வாழ்க்கை இன்னும் இருக்கு. நீ தெரிஞ்சுக்க இந்த உலகம் எப்படின்னு, நீ தெரிஞ்சுக்க இந்த நண்பர்கள் எப்படின்னு, நீ தெரிஞ்சுக்க உன் கூட இருக்கிறவங்க யார் என்று. தகப்பன் அன்பு, சொல்லுங்க, தகப்பன் அன்பு ஒரு நாளும் ஒரு காலம் மாறாது. ஏன்னா அண்ணன்காரன் என்ன பண்றான்? எதுக்கு இந்த கீத வாத்தியம், எதுக்கு இந்த, சொல்ல போனா அவன் 2 கெட்ட வார்த்தை கூட போட்டுருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். ஆஸ்திகளே, வேசிகளிடத்தில் ஆஸ்திகளை அளித்த உம்முடைய குமாரனா? ஏமா எடுக்க முடியுமா? லூக்கா 15. அந்த வார்த்தை உம்முடைய குமாரன் அவனே சொல்லுவான். எத்தனை 15:30 கரெக்டா? 15:30. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட, பாருங்க ஸ்டேட்மெண்ட் அவரே கொடுத்துட்டான் பாருங்க. உன் பிள்ளைப்பா. ஆமாடா, என் பிள்ளை தான்டா. புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன பண்றானா, உன் பிள்ளை பண்ணிட்டான்ல. ஆமாடா, தப்பு பண்ணது என் பிள்ளை தான்டா. இப்ப என்ன உனக்கு? அவர அப்பா நிக்கும் போது இப்படிதான் நிப்பாரு. இப்ப சொல்லு, என்ன? What you want? Tell me. அவர் உன் பிள்ளை தப்பு பண்ணிட்டான், உன் பிள்ளை பாவம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ அப்படியா, எட்ரா கம்பா எட்ரா கத்தியா வெட்டுற அவனை
சொல்ற தகப்பன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வேசிகளிடத்தில் வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட இவன் பாயிண்ட் பண்றானா இவன். அப்ப சொல்லுவாரு, ஆமா என் பிள்ளைதான், தப்பு தான் பண்ணுனா, தெரியாம பண்ணலடா, தெரிஞ்சுதான்டா பண்ணா. இப்ப என்ன வேணும் உனக்கு? இப்ப என்னன்ற இப்ப கொடுக்கிறது நான்டா, மன்னிக்கிறது நான், அவனை ஆசீர்வதிக்கிறது நான். அவன் இத்தனை லட்சத்தை அவன் இழந்திருந்தாலும் திரும்ப அவனுக்கு பல லட்சங்களை கொடுக்கிறவர் நான், நீ இல்ல. வெளுத்துருவேன். ஆமா, இல்லையா சொல்லுங்க. நம்ம எப்பயுமே அன்னைங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்க்க கூடாது, தகப்பன்கிற ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். அண்ணன்னா ஏன்னு கேட்பான். எதுக்கு அவனுக்கு? எதுக்கு கொளுத்த கன்று? எதுக்கு பேண்டு? எதுக்கு ஆர்கெஸ்ட்ரா? எதுக்கு லைட்டு? எதுக்கு மோதிரம்? எதுக்கு ட்ரெஸ்? எதுக்கு செருப்பு? டேய் என் பிள்ளடா. அப்ப நீ தான் என் பிள்ளை. ஃபாதர் ஃபிகர் என்னைக்குமே அது மாறாது. எந்த தாயாவது சொல்லுவாங்களா? எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் கூட தாயும் தகப்பனும் என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளை தப்பே பண்ணலன்னு தப்பு அவன் பண்ணிருப்பாங்க. நான் சீரியஸா சொல்றேன். தட் இஸ் கால்டு ரியல் லவ்ங்க. அதான் ரியல் லவ். மத்தவன் என்ன சொல்லுவான்? தப்பு செய்யாட்டாலுமே என்ன சொல்லுவான்? கேட்டீங்களா எஸ்தரக்கா பியூலா. ஐயோ, திரும்ப அதே தானே சொல்றேன்னா, இல்ல வாரத்துல டக்குன்னு அதான் வருது. கேட்டீங்களா ஜெப குறிப்புகள் அப்பதான் பறக்கும். கேட்டீங்களா. ஆமா, என்னத கேட்டீங்களா. தான் பிள்ளைன்னு வந்த உடனே தப்பே செஞ்சிருந்தாலும் என் பிள்ளை தப்பு செய்யலன்னு சொல்லிட்டு வாதாட தெரியுது. அடுத்தவன் பிள்ளைன்னு உடனே சாக்கடை அள்ளி வீசுறதா? இதுதான் ரியாலிட்டி. புரிஞ்சுக்கணும். ஃபாதர் லவ் புரிஞ்சுக்கங்க. கூட இருக்கிறவனே நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணுவான். எதுக்குன்னு கேட்பான். யாரு? தம்பியா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, வேற யாரு, தங்கச்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. எதுக்கு அவளுக்கு? அக்காவுக்கு 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க. தங்கச்சிக்கு கூட ஒரு 5 பவுன் போட்டுற கூடாது, இல்லைன்னா ஒரு 50 பவுன் போட்டு, இல்லைன்னா 80 பவுன் போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா பொறாம. எனக்கு கார் வாங்கி தரல. என்ன போட்டோம்ல 100 பவுன், அது 100 தானே, கார் வாங்கி தரல. ஏய், அவளுக்கு எதுக்கு? புரியுதா உங்களுக்கு? இதுதான் மனுஷ இயல்பு. இந்த மனுஷ இயல்பிலேயே நம்ம வாழ்ந்து செத்துறக்கூடாது. உலகம் 1000 பேசட்டும் சார். இயேசுவை அறிஞ்சதுக்கு பிற்பாடு, இயேசுவை அறிகிறதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு வேணும் நினைச்சேன் சார். ஆனா அந்த இயேசுவை அறிஞ்ச பிற்பாடு, எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, டா நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்கம் வந்துருச்சுன்னா அதுதான் உண்மையான ரட்சிப்பு சார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன இப்படி பார்த்துட்டாலே அவன் சங்க பிடிச்சிருவேன் சார். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு விட்டுருவானா? அடி துவம்சம் பண்ணிடுவோம்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு சார் அடிச்சா கூட கையை கட்டிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சார். சார், தட் இஸ் கால்டு ஃபாதர்ஸ் லவ், பிரதர்ஸ் லவ், காட்ஸ் லவ். அதான் அதுக்கு பேர் தான் சால்வேஷன், அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இல்லைன்னா நீ வரவே தேவையில்லையே, நீ ரட்சிப்பு தேவை, வெளியே நின்றுக்கலாமே. எதுக்கு சபை? எதுக்கு சபைன்னு கேட்கிறேன் நானு. ஆமே, அந்த எந்த மதத்துல இருந்து வந்தோமோ அந்த மதத்திலே இருந்துக்க வேண்டியதானே. அங்கேயும் கெட்டது பத்தாதுன்னு சபையும் கெடுக்கிறதுக்கா? ஃபாதர் லவ் வேற, காட்ஸ் லவ் வேற. அந்த லவ் தான், அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நேசிப்பது போல. சொல்லுங்க, உன்னை
உன் பிள்ளைய 4 பேரு குறைச்சி சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்கன்னா வலிக்குது இல்ல, அழுக வருது இல்ல. அப்ப அடுத்தவன் பிள்ளைய மட்டும் பேசுனா ஆண்டவர் சொல்லியிருக்காரா? சொல்லல. சொல்லாத எதையும் நம்ம செய்ய வேண்டாம். சிறு கூட்டமா இருந்தாலும் the God's love ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. அதுதான் இன்னைக்கு வேணும். சும்மா நம்ம உட்கார்ந்து இந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போறதுல எந்த புண்ணியமும் கிடையாது. ஒன்னே ஒன்று சொல்லவா? கரண்ட் பில்லு தான் வேஸ்ட். நான் சொல்லுவேன், எந்த சேஞ்சஸ் இல்லாம இந்த இடத்த விட்டு நீங்க போனீங்கன்னா கரண்ட் பில்லு வேஸ்ட், இருந்த நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட், ஸ்பெண்ட் பண்ண எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட். சாப்பிட்ற டிஃபன் கூட வேஸ்ட். சீரியஸ். நம்ம மாறாம எத்தனை நேரம் அங்க கூடி 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 நம்ம இது பண்ணாலும் எல்லாமே நம்ம என்னதான் பண்றோம்? வீண் அடிக்கிறோம். சார் நம்ம அதை புரியணும் சார், புரியணும். ஆமாடா, என் பிள்ளைதான், என் பிள்ளை, என் பிள்ளைக்கு மீண்டும் ஒரு வாழ்வை நான் கொடுக்கணும். ஏன்னா என் பிள்ளை வாழணும். வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். சொல்லுவோம், வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாம ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஓ, ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஓ, குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே. ஆமென். வல்லவர், வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார்.
காக்கும் தெய்வம் வெற்றி மேல் வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாம ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். புதுகலம் கொண்டாடவே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாடவே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெற, எடுத்து போராடி வெற்றி பெற. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஃபாதர்ஸ் லவ், அந்த காட்ஸ் லவ் நம்மளை என்ன பண்ணுதுன்னா வாழ வைக்குது. ஆமென். அந்த லவ் இருக்கிறதுனால தான் நம்ம கையை பிடிச்சிட்டு இன்னும் விடாம இருக்குது. எத்தனை கைகள் தடுத்தாலும் என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன் அப்படின்னு செய்யறாருன்னா அது அவர் நம்ம மேல வச்ச அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, ஆமா அதற்கு தகப்பன் மகனே நீ எப்போதும் என்னோட இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதுதான், அதை உனக்கு ஃபீல் பண்ண தெரியல. சொன்னேன் இல்லையா, ஃபீல் பண்ண தெரியல. கடவுளோட ஐக்கியம் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தாலும் சர்ச்சுக்கு போய்கிட்டே இருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தவறாம போறோம், ஓடுறோம் 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 ஓடுறோம். ஆனா அந்த ஃபீல் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம இப்படிதான் முறுமுறுத்துக்கிட்டு இருப்போம். ஆண்டவரே 10 வருஷம் நான் சர்ச்சுக்கு வர்றேன், 10 வருஷம் தசம பாகத்தை கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன், ஆலயத்துக்கு காணிக்கலாம் நல்லா போட்டுட்டு இருக்கேன், எல்லா வேலையும் நான் தான் உருண்டு பிறண்டு செய்யறேன். 1 வருஷம் தான் ஆச்சு ஆண்டவரே, 1 மாசம் தான் இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்தாங்க, இன்னைக்கு நம்மளை விட பெரிய ஆள் ஆயிட்டாங்களே சர்ச்சில் பெரிய. பாத்தியா அதிர்ச்சா? அப்பதான் சொல்லுவாரு, நீ 10 வருஷம் கூட இருக்கிற, 10 வருஷம் கூட இருந்து புரிஞ்சுக்கிட்டது அம்புட்டுதான். 1 மாசம் ஆனாலும், ஏன் 1 நாள் ஆனாலும் புரிய வேண்டியத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம முறுமுறுக்க மாட்டோம். ஆமா, 20 வருஷம் ஆனாலும் கணவன் மனைவியும் புரிஞ்சுக்கிட்டவே மாட்டாங்க. உங்க அம்மா அப்பாவே எடுத்துக்கோங்க, கரெக்டா? 50 வருஷம் ஆனாலும் சரி சார், அப்பயும் அந்த அம்மா சொல்லும், எத்தனை வயசுல, 70 வயசுல, உன்னை கெட்டுனதுக்கு ஏன்னா புரிதல் ஒரு எளிமையான ஒரு ப்ராசஸ்.
நான் என்னைய பொறுத்த வரைக்கும் புரிதல்ங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த புரிதல் ரொம்ப ஈஸின்னு புரியாதவனுக்கு புரிதல் ரொம்ப கடினமானது. அதனாலதான் வாழ்க்கையில இம்புட்டு முட்டு மோதல், சண்டை சச்சரவு, பிரிவு, அடி தடி. அந்த 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 ரியல் லவ் நம்முடைய ஹார்ட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னா நம்முடைய தாட்டுக்குள்ள அதுதான் வரும். தாட்ஃபுல்லா அதுதான் இருக்கும். நம்முடைய பார்வை அதுலதான் இருக்கும், பேச்சு அதுலதான் இருக்கும். அப்ப கரெக்ட் பண்ண வேண்டியது கண்ணல்ல சார், கண்ணல்ல, நாக்கல்ல. சரி பண்ண வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. தகப்பன் சொல்றாரு, பிரியமானவனே நீ வாழ்றது அத உன் சகோதரனை இவனோ மரித்தான் திரும்பவும் உயிர்தான், காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியில் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமேடா. டேய், போனவன் திரும்ப வந்திருக்கான்டா. இதுல நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு டைம் இல்லடா. You should enjoy the presence of God. You should enjoy the God's love. Feel the God's love. Amen. அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டம் தான். போராட்டம் உண்டு. 3 யோவான் அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணிருக்கமா? இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போவோம். 3 யோவான் 1. எஸ், 3 யோவான் 1:2. பிரியமானவனே உன் ஆத்துமா. அப்ப ஆத்துமா எப்படி வாழுதோ அப்படிதான். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம மைண்ட் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. சொல்லுங்க, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆத்துமா வாழணும். ஆத்துமா எப்படி வாழணும்? ஆத்துமா எப்படி வாழுது? கஷ்டத்துல வாழ்ந்துச்சுன்னா வெளியே இடமெல்லாம் எப்படிதான் இருக்கும்? கஷ்டம்தான் இருக்கும். ஆத்துமா சந்தோஷமா இருந்துச்சுன்னா, இப்ப பாருங்க, அகத்தின் அழகு எதுல? முகத்துல தெரியுது. அப்போ உள்ள சந்தோஷமா இருந்துச்சுன்னா முகம் எப்படி இருக்கு? உள்ள துக்கமா இருந்துச்சுன்னா முகத்திலேயே ஈ ஆடிட்டு இருக்கான், இருள் அடைஞ்சு போய் இருக்கும், டல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? சோ இந்த இருதயத்துல தேவ பிரசன்னம் இருக்குதுன்னா நம்ம முகத்துல தேவ பிரசன்னம் தெரியும். இந்த இருதயத்துக்குள்ள கடவுளுடைய அன்பு நிறைஞ்சிருக்குதுன்னா நம்மகிட்ட இருந்து டெலிவர் ஆகுறதும் காட்ஸ் லவ் தான் டெலிவர் ஆகும். ஹியூமன்ட்ட இருக்கிற எரர் வராது. ஹியூமன் எரர் வந்தாலும் ஹியூமன் எரரையும் சரி பண்ணிரும். இல்லையா? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழணும். சொல்லுங்க, நான் அப்ப என்னுடைய வாழ்க்கை என்னுடைய எண்ணத்தை பொறுத்தே இருக்கு. சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை என் எண்ணத்தை பொறுத்து இருக்கு. என் எதிர்காலம் என் எண்ணத்தை என் சிந்தையை பொறுத்து தான் இருக்குது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரியா, அவர் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிப்பா இருக்கிற நம்பிக்கை நம்ம இருதயத்துல இருக்குதுன்னா நமக்கு அது நடக்கும். உள்ளேயே சந்தேகம் இருந்துச்சுன்னாக்க செய்யற காரியமும் எப்படிதான் இருக்கும்? சந்தேகத்திலேயே தான் இருக்கும். சந்தேகத்துல நான் சொல்றேன், ஒரு கணக்கு இருக்கு. சிம்பிளா சொல்றேன், ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு நல்லா தெரியும்னா கான்பிடென்டா நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணுவா, பேப்பரை பார்த்து எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. நம்ம இங்கிட்டு பார்த்து கூட நல்லா வாசிப்போம். ஐயா அவருக்கு தெரியும், அவர் கீபோர்டு வாசிக்கிறாருன்னா கான்பிடென்டா அந்த சாங்ல இருந்தாருன்னா, நோட்ஸை பற்றி தெரியும் அப்படின்னா அவரை கண்ணை கட்டி விட்டாலும் கீஸை வாசிடுவாரு. காரணம் என்னன்னா, அவருடைய மைண்டும், அவர் மைண்ட் எதோட கனெக்ட் ஆயிருக்கு? இந்த கரத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மைண்டும் ஹேண்டும் கீபோர்டோட கனெக்ட், ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனாலதான் கண்ணை கட்டுனால அவர் வாசிடுவார். உங்களுக்கு நான் சொல்ற புரியுதா? அந்த கனெக்ஷன் நமக்கு வேணும். அது இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு வந்துடும். இந்த ஐ ஓப்பனிங் நமக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, பிரயாணத்தில் ஏன் தெரியுமா நல்ல சில மேடுகள்லாம் உண்டு. அந்த மேடுகள் என்னன்னா, ஏன் அவனுக்கு, எதுக்கு அவங்களுக்கு, எதுக்கு இவங்களுக்கு, சில பள்ளங்கள் இப்படிலாம் வரதான் செய்யும். ஆனாலும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவைகள் நமக்கு வந்தே சேரும்.
ஆமென் ஹல்லேலூயா. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் எனக்கு உண்டு, மறவாதே. மான்கால்கள் உனக்குண்டு, மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ. நீ எல்லாவற்றிலும் சுகமாயிரு மகனே. சொல்லுங்க, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து, சொல்லுங்க, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். இந்த உலகத்துல நமக்கு தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் வச்சிருக்கிறாரோ அதுல எல்லாத்தையும் நான் பெறுவேன். ஆமா, அதெல்லாம் பெறாம அதெல்லாம் அனுபவிக்காம செத்தோம் அப்படின்னா இழுக்கு யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு தான். ஏன்னா ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடியே, உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் அழகா டிசைன் பண்ணிட்டு சொல்றாரு, இதெல்லாம் இங்க பாரு, சூப்பரா சூப்பரா இருக்கா? ஆமாண்டவரே, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, போ என்ஜாய். நீங்க பழுகி பெருகி ஆண்டு இதை என்ன செய்யுங்க, எல்லாம் உனக்கு கீழ்பட்டிருக்கோம். எல்லாம் உனக்குன்னு, நீ ஆளுவதற்கும் நீ பயன்படுத்துவதற்கும் என்று படைக்கப்பட்டவைகள். மேலானவைகளை தேடுறேன், மேலான பேசிட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் வீடு வேணும், யாருக்கெல்லாம் சார் வீடு வேணும் சார், பொண்ணு நகை இல்லாமலாம் உலகத்துல நம்மளால சர்வை பண்ண முடியாது. மீன்ஸ் சர்வை பண்ணிடலாம், பட் நமக்கு அது வேணும். பொண்ணு பொருளை நமக்கு யாருக்கும் வேண்டான்னு இருக்கா? தந்தப்ப வேண்டான்னு இருக்கு, வேணும். அப்ப நான் கேட்கிறேன், இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் மேலானவைகளை நான் நாடுகிறேன் அப்படின்னா, மேலானவைகளை என்ன நாடுறீங்க? இந்த பூலோகத்துல நமக்கு வீடு வேணும்னா வீடு வேணும். பொண்ணு வெள்ளியும் கர்த்தருடையது, அவர் தர்றாரு. நீ அது மேல மோகம் தான் நமக்கு இருக்கக்கூடாது. எப்பயும் மோகம் தான் இருக்கக்கூடாது. அதை நம்ம விரும்பலாம், தப்பு இல்லை. இந்த உலகத்துல நமக்கு அன்னைக்கு மாட்டு வண்டியில போனோம், இன்னைக்கு மாட்டு வண்டியில போக முடியுமா? மாட்டு வண்டியில போனா சென்னைக்கு போனோம்னா 1 வாரம் 2 வாரம் ஆகும். நான் என்ன சொல்றேன், இந்த பூலோகத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களும் உடையவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அதுதான் நான் அண்டர்லைன் பண்றேன். எப்படி பரலோகத்துல நம்ம போய் நம்ம ஆடல் பாடல் சந்தோஷம் அங்க எல்லாம் அப்படி அதை பத்தி நம்ம பேசுறோம். நான் சொல்றேன் சார், அதெல்லாம் காணாதது. காண்றவைகளை நீ கர்த்தர் கொடுத்தத, உங்களுக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கைய, நல்ல தருணத்தை கர்த்தருக்காக என்ஜாய் பண்ணுங்க. அவருக்கு அவருடைய நாம மகிமைப்படும்படியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிங்க. ஆமென் ஹல்லேலூயா. வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறாரா, அவருக்காக பயன்படுத்துங்க. அழகா கொடுத்திருக்கிறாரா, அவருக்காக பயன்படுத்துங்க. திறமைய கொடுத்திருக்கிறாரா, அவருக்காக பயன்படுத்துங்க. பணம் கொடுத்திருக்கிறாரா, அவருக்காக பயன்படுத்துங்க. பொருளை கொடுத்திருக்கிறாரா, அவருக்காக பயன்படுத்துங்க. இடம் சும்மாவே இருந்து செடி முளைச்சு கிடக்குதா, ஊழியத்துக்கு கொடுங்க. ஆமென் ஹல்லேலூயா.